ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்ஜி. இயற்கையை ரசிக்கவும் மன அமைதியை உணரவும் அதே நேரத்தில் இறைவன் அருளை பெறவும் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்று நாம் ஏறப்போவது ஏலகிரியின் மிக அழகான சிகரமான சுவாமிமலை. இந்த வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்களுக்காகவே 6 நிமிஷத்தில் கிறிஸ்பாக ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஏலகிரி சுவாமி மலைன்னு போட்டாலே இந்த அடிவாரம் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நாங்கள் வந்த நேரம் கரெக்டாக ஒரு சுவாமிகள் மேலே ஏறி இருந்தாங்க. அவங்க கூடயே பார்த்தோன்னா நாங்கள் ட்ரெக்கிங் ஆரம்பித்தாச்சு. போகிற வழி எல்லாமே ரோஜாப்பூ தோட்டம், சீனரிஸ் எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். ஒரு ட்ரெக்கிங் மாரியே இருக்காது, என்னவோ நம்ம ஒரு கிராமத்தில் வழக்கமாக ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபாரஸ்டோட செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தோன்னா பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் யாரும் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தோன்னா நார்மல் ட்ரக் ரோட்டில் 350 ருபீஸ் வாங்குவாங்க. இதே கடினமான பாதையில் கரெக்டாக 500 ரூபா வாங்குவாங்க. நாங்கள் வந்த நேரம் யாருமே இல்லை, எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. பட் ரிட்டன் வரப்போ எங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் க்ளாஸ் பண்ணிட்டாங்க. இவர் தான் நம்ம முத்தண்ணா. நாங்கள் இங்கே ட்ரெக்கிங் ஆரம்பித்தாச்சு. 2 சைட்லையுமே பார்க்குறப்ப அவ்வளோ க்ரீனிஷாக நம்மளுக்கு ட்ரக் பண்ணக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப சில இடத்துங்கள வழி தெரியாமல் முடிச்சிருந்தோம். அப்போ கரெக்டாக பார்த்தோன்னா பைரவர் மாரி கரெக்டாக நாய் கரெக்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நாங்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் பயந்து தான் ட்ரெக்கிங் ஆரம்பித்து போயிருந்தோம். பட் எனிவே எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஸ்டக் ஆகிறோமோ கரெக்டாக பார்த்தோன்னா பைரவர் கரெக்டாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நாங்களும் எங்களுக்கு முன்னாடி போன சுவாமிகளை கரெக்டாக அவர் கரெக்டாக ஓரளவுக்கு வேகமாக ஓடி பிடிச்சாச்சு. பட் ஏன்னா பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் பார்த்து தனியாக எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவர் அவருக்கு முன்னாடி நம்ம மேலே போயிடலாம், அப்போ தான் நம்ம அங்கங்கே உட்காந்தாலுமே பார்த்தோன்னா அவர் கூட கரெக்டாக போயிட முடியும், பயப்பட தேவைன்ற ஒருக்காக பார்த்தோன்னா அவங்களுக்கு முன்னாடியே போய்ட்டு ஆரம்பிச்சிச்சு. போகிற வழி எல்லாமே பார்த்தோன்னா பசுமையான மரங்கள், பறவைகளுடைய இனிய குரல்கள். இந்த சூழ்நிலையில் நம்ம ட்ரக்கை போகிறதுக்கே ரொம்பவே நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டாகவும் ரீஃப்ரெஷ்ஷபிளாகவும் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துனே இருந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரக்கு பார்த்தோன்னா ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஆகும். எங்களுக்கு பார்த்தோன்னா 50 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு வழியாக பார்த்தோன்னா மேலே சுவாமி மலையோடைய உச்சிக்கு கரெக்டாக வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வாங்க நான் உங்களுக்கு அதனுடைய வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஏணியில் பார்த்து ஏறணும். அங்கே வரும்போது நீங்கள் பார்த்து சேஃபாக ஏறுங்க. இந்த ட்ரெக்கிங் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையில் எந்த இலக்காக இருந்தாலும் முதல்ல ஒரு அடியை எடுத்து வைங்க. சோர்வாக இருந்தாலும் நிற்காதீர்கள். மெதுவாக நம்ம முன்னேறிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை கண்டிப்பாக அடைவோம். இதுதான் நான் இந்த ட்ரெக்கிங் மூலிமா கற்றுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையிலேருந்து ஏலகிரி பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. சரி வாங்க நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார். நெக்ஸ்ட்டு சிவன், முருகர், அம்மேட்டு இன்னும் நிறைய சின்ன சின்ன சாமிகள் எல்லாமே இருக்குது. இதுதான் நம்மளுடைய சிவபெருமான். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக நாங்கள் கொஞ்ச நேரத்தில் பூஜை ரெடி பண்ணிவிட்டு ஆராதனை காமிச்சிட்ருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வீடியோவை கடைசியில் எண்டில் பாருங்கள். இந்த வீடியோட சிறப்புகள் எல்லாமே பார்த்தோன்னா இந்த சாமிகளே பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி வரணும், என்னென்ன மாதிரி இதுலாக்குன்னு அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நீங்களே பாருங்கள். இது எந்த இடம் எங்கே பேர்? சாமி மலை ஏலகிரியில் இருக்கு. ஏலகிரி சாமி மலை மாதேஸ்வர மலைன்னு சொல்லுவோம். இது சிவன் எல்லாமே இருக்கு. எல்லா சிவன், விஷ்ணு, விநாயகர், முருகர் எல்லாமே. இதனால பரமர கோயில், பல வருஷமான கோயில். யார் என்ன கட்டாங்க, எதுனா ஸ்தலம் பெரியவங்களுக்கு தான் தெரியும். பெரியவங்க முப்பாட்டம், என்னுடைய பாட்டுனெல்லாம் நான் தான் அது பூசரி. என்னுடைய பாட்டம் முப்பாட்டம் தலைமுறை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நான் தான் இருக்கு வாரிசு. ஓகே. என்னுடைய பேரும் மகாதேவன். சாமி பேர் மகாதேவன். சரிங்க சரி. மகாதேவன் மலை இது, சாமி மலை. சரிங்க. இதுதான் ஒரு சின்ன மலை. சரிங்க. இதில் எதனா சிறப்பான திருவிழா அந்த மாதிரி? தீபம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி அறுபசி புரட்டாசி அந்த மாசத்துல ஒரு திருவிழா கூட்டுவாங்க. இது
இதுக்கு அந்த வேண்டிய நகைகள் கொண்டாந்து ம் செலுத்துவோம். கூட்டம் எப்போ அதிகமாக வருங்க? கூட்டம் ஆடி மாதம் அதை பட்டா கொஞ்சம் லீவ் நாளில். முன்னாடி ஆ 18க்கு முன்னாடியே ஆ கொடுத்துருக்க சொல்லு. ஆ, அப்பதான் நிறைய சரி 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 14 போதும். ம் பௌர்ணமி இந்த பிரதோஷம் அப்பெல்லாம் அது கூட வராங்க. ம் ஒரு வாரம் வருவாங்க, ஒரு வாரம் வரல. நான் வந்து கோயில் 3 நாளைக்கு தருவேன், ம் இல்லைன்னா பூஜை. சரி சரி. அப்படி நீங்க எதனா வேண்டுதல்னா ம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா நான் உங்கள் நம்பருங்க? என்னன்னு சொல்றேன். ஆ 89 89 40 40 51 51 26 0 2 2 லாஸ்ட் ஆ ரைட். மகா சிவராத்திரி அப்பெல்லாம் எப்படி? மகா சிவராத்திரி அப்பெல்லாம் ராத்திரி இருப்பீங்களாங்க? ராத்திரி எல்லாம் வரலாம். உங்க மாதிரி ஆளுங்க வந்தா நானும் வந்துடுவேன். ஆ இங்கே தங்கிடுவேன். ம் தங்கிட்டு வெடிக்காலம். சரிங்க, நன்றி. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஏலகிரியோட டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போகலாமான்னு கேளுங்க.